ஸோ இதை நம்மளால ப்ரிவென்ட் பண்ண முடியுமா? அலோபேஷியா டோட்டாலிஸ் நம்ம ப்ரிவென்ட் பண்ண கொஞ்சம் கஷ்டம் தான். ஆமாம். ஆனால் ஏர்லி டிடெக்ஷன் பண்ணான்னா கொஞ்சம் ஓரளவுக்கு டாக்டர்கிட்ட போயிட்டு ஒரு மருந்து கரெக்ட் இது பண்ணானா, ஆட்டோ இம்யூன் சப்ளிமெண்ட்ஸ் எடுத்தானா, டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட போயிட்டு ட்ரைகாலஜிஸ்ட் கிட்ட போயிட்டு முதல்ல காமிக்கணும். உங்களுக்கு ஒரு சிம்டம் வந்துச்சுன்னா இது அப்படியே வைக்காதீங்க, உடனே டாக்டர்ஸ் கிட்ட போகணும். யூஸ்வலி சின்ன பசங்களுக்கும் நம்ம பார்த்தாங்க நிறைய அலோபேஷியா ஏரியாட்டா வரும், இல்லை ஐப்ரோஸ்லேருந்து ஹேர் போயிடுச்சுன்னா தயவு செய்து வீட்டில் உட்காந்துட்டு ட்ரை பண்ணாதீங்க. டெர்மட்டாலஜிஸ்ட் ட்ரைகாலஜிஸ்ட் கிட்ட போய் கண்டிப்பாக காமிக்கணும், கன்சல்ட் பண்ணணும். இதுக்கான ட்ரீட்மெண்ட் அப்படின்னா என்னென்ன? அலோபேஷியா டோட்டாலிஸ் ட்ரீட்மெண்ட் நான் சொன்னேன்ல, இப்போ அலோபேஷியா ஏரியாட்டா இனிஷியல் ஸ்டேஜ் இருந்துச்சுன்னா ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஆனால் ஃபுல் பாடியோட முடி போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ இந்த மாதிரி முழு உடம்புலையும் இருக்கக்கூடிய முடி போயிடுச்சு அப்படின்னா என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும் உடம்புல? ஹேர் இஸ் அ வெஸ்டிஜியல் ஆர்கன். வெஸ்டிஜியல் ஆர்கன்னா நமக்கு ஹேர் நம்ம உடம்புக்காக லைக் ஹார்ட் இருக்குது, லங் இருக்குது, லிவர் இருக்குது, அது இல்லைன்னா நம்ம சர்வைவே பண்ண முடியாது.